அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு திக்ர் பற்றி பார்க்க போகின்றோம். நம்முடைய இலக்கு என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை வெற்றி கொள்வது மட்டுமல்லாது மறுமையையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் நேர்வழியில் நம்முடைய வாழ்க்கையை செலவு செய்தால் மட்டும்தான் நாளைய மறுமை நாளை நாங்கள் வெற்றி கொண்ட மனிதர்களாக ஆக்கிக்கொள்ள முடியும். எனவே இன்ஷா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை மூலமாக கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான திக்ரை பார்க்க போகின்றோம். இந்த திக்ர் இன்ஷா அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் நேர்வழிப்படுத்தி மறுமையில் வெற்றி பெற்ற மனிதர்களாக மாற்றிவிடும். இந்த திக்ரினுடைய சிறப்புகள் என்னவென்று சொன்னால், இந்த திக்ரை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவே கற்றுத்தருகின்றான் தன்னுடைய திருமறையின் ஊடாக. அது மட்டுமல்லாது இந்த திக்ரை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஓதிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் கூட ஏதோ ஒருவர் ஏதோ ஒரு மூலையில் இந்த உலகத்தில் மாறி மாறி ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். அத்தனை சிறப்பான திக்ர் என்னவென்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நீ நேர்வழிப்படுத்துவாயாக. ஏன் இது இவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையினுடைய முதலாவது அத்தியாயத்திலேயே இதை வைத்திருக்கின்றான். அதே போன்று தொழுகையில் இதை கட்டாயப்படுத்தியிருக்கின்றான். தொழுகையில் நாங்கள் சூரத்தில் ஃபாத்திஹாவை கொண்டுதான் நம்முடைய தொழுகையை நாங்கள் துவங்குகின்றோம். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் உலகம் முழுக்க 24 மணித்தியாலத்திலும் ஏதோ ஒரு மூலையில் தொழுகை நடத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுகின்றது. அதன் விளைவாக அதில் இருக்கக்கூடிய இந்த வசனமும் ஓதப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இந்த சிறிய வசனத்தை அடிக்கடி ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேர்வழிப்படுத்த வேண்டும். கட்டாயமாக தொழுகையை கடைப்பிடியுங்கள். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு நிவாரணியாக தொழுகை இருக்கின்றது. எனவே தொழுகையை கடைப்பிடித்தவர்கள் எப்பொழுதுமே வெற்றியாளர்கள் தான். இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக நம்முடைய ஐவேளை தொழுகையை தவறாமல் நேரத்திற்கு சென்று தொழ வேண்டும். அதற்காக அனைவரும் இன்ஷா அல்லாஹ் தம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இம்மை மட்டுமல்ல, மறுமையும் நாங்கள் வெற்றி கொண்ட மனிதர்களாக மாற வேண்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.